ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து நம்ம சமையல் வீடியோல பார்க்கல. இன்னைக்கு வந்து என்னுடைய வீட்டு வேலைகள் தான். நான் வந்து என்னுடைய வீட்டு வேலைகளை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன். நான் எப்படி செய்யறேன், எவ்வளவு சீக்கிரமா செய்யறேன், எவ்வளவு வேலை செய்யறேன் அப்படின்றதான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ளார போலாம். இன்னைக்கு நான் காலையில தூங்கி எழுந்தா ஃபர்ஸ்ட் வந்து வாசல் கூட்டி கோலம் போட்டுட்டு, அடுத்தது வந்து ஜாமான்லாம் வந்து நைட்டு சாப்பிட்றது. நைட்டு எங்க வீட்டுல டின்னர் வந்து 11 மணிக்கு தாங்க நடக்கும். அதனால நான் வந்து அழகா அடுப்பெல்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டு ஜாமானை எடுத்து ஓரமா வச்சிருவேன். காலையில எழுந்தவுடனே ஜாமானை தாங்க ஃபர்ஸ்ட் விளக்குவேன். ஆக்சுவலா சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் என்ன வீட்டுல இருக்கிறாங்க, சமைச்சிட்டு உடனே படுத்து தூங்குவாங்க அதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஒருத்தவங்களை வேலைக்கு போறதை விட ஒருத்தவங்களை வேலைக்கு கிளப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுல செய்யற வேலை எவ்வளவு கஷ்டன்றது வீட்டுல இருந்து செய்யறவங்களுக்கு தாங்க தெரியும். ஆக்சுவலா நான் வந்து எப்படின்னா, ஜாமான்லாம் விளக்கிட்டு துணியெல்லாம் வந்து எங்க வீட்டுல மிஷின் கிடையாதுங்க, நான் வந்து கையால தான் துவைப்பேன். அந்த மாரி துணியெல்லாம் ஊற வச்சிருவேன். வந்து பசங்களுக்கு காலையில டிஃபன் செஞ்சு மதியானம் லஞ்சு செஞ்சு கப்புக்கும் கொடுத்து விட்டுருவேன். என்னால எடுத்துட்டு போக முடியாது. கிளப்பிட்டு அவங்களையும் கிளப்பிட்டு இட்டுட்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் துணியை துவைச்சு வீட்டெல்லாம் கிளீன் பண்ணி அப்புறம் மதியானம் லஞ்சு வேற செய்வேங்க. வீட்டுல உள்ளவங்களுக்கு மதியானம் லஞ்சு செய்வேன். மதியானம் லஞ்சு செஞ்சு முடிச்சோடனே எனக்கு ரெகுலரா நான் பூ கட்டுவேங்க. நான் வந்து அதுக்கப்புறம் படுத்துலாம் தூங்க மாட்டேன். ரெகுலரா எங்கேயாவது வெளியில போறதா இருந்தா மட்டும்தான் பூ வேணான்னு சொல்லுவேன். மற்றபடி நான் ரெகுலரா பூ கட்டுவேன். அது பூ எப்படி சொல்றதுன்னா, எனக்கு அந்த பூ கட்டுறது வந்து பழக்கமாயிடுச்சுங்க. என்னால கட்டாமையே இருக்க முடியாது. என்னைக்காவது முடியலன்னா மட்டும்தான் வந்து இது பண்ணுவேன். இதுல சில பேர்லாம் வேலைக்கு போறவங்க இங்க இருந்து போய் வேலை கஷ்டமும் இருக்கு, சொகுசா உட்காந்துட்டு வரவங்களும் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க கூட 4 பேர் ஷேர் பண்ண ஆள் இருப்பாங்க. ஆனா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அப்படி கிடையாதுங்க. இந்த பொருளை எடுத்தாலும் நானே, வச்சாலும் நானே, அந்த மாரிதான். இதுக்கு இடையில வீட்டுக்கு வரவங்களையும் கவனிக்கணும், வீட்டுக்கு அப்புறம் மதியானம் லஞ்சுக்கு சாப்பிட வரவங்களையும் கவனிக்கணும். அந்த மாரி இப்போ மதியானம் லஞ்சு செஞ்சு விட்டுடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் சும்மா இருக்க மாட்டேன். ஒரு நாளைக்கு பூ கம்மியா வரும், ஒரு நாளைக்கு பூ நிறைய வருங்க. ஏன்னா வந்து தேதி காலம் பொறுத்து ஒரு விசேஷ நாள் வந்தா பூ கொஞ்சம் கூட வரும், நார்மல் டைமா இருந்தா பூ கொஞ்சம் கம்மியா வருங்க. பூ கட்டுவேன். அந்த மாரி பசங்க போய் ஈவினிங் கூப்பிட்டு வருவேன். எங்க வீட்டுலங்க 2 பசங்க தாங்க, சின்ன சின்ன பசங்க தான். ஆனா ட்ரெஸ் பாத்தீங்கன்னா 2 செட்டு 3 செட்டு செய்யறேங்க. பசங்க காலையில வந்து அவுத்து போட்டு போறது ஒண்ணு, அப்புறம் ஈவினிங் காலைல மார்னிங் ஸ்கூல் போட்டு போவானா, அப்புறம் வந்து ஈவினிங் குளிச்சுட்டு அப்புறம் ஈவினிங் டியூஷன் மாத்தி அனுப்பிச்சு விடுவாங்க. எங்க வீட்டுல வந்து நான் வந்து மேக்சிமம் வந்து எப்படி வேலை செய்யறேன்னா, நான் வந்து அன்னன்னைக்கு துணியை வந்து சேர்த்தே வைக்க மாட்டாங்க, அப்பப்போ துவைச்சிருவேன் கையோட. என்னுடைய வேலையை நான் எப்படி சுருக்கி செய்யறேன்னா, நான் வந்து அன்னன்னைக்கு துணியெல்லாம் துவைச்சிருவாங்க, நான் சேர்த்தே வைக்க மாட்டேன் எப்போதுமே. எங்க வீட்டுல மொத்தம் 5 பேருங்க. 5 பேர்ல பெரியவங்க கூட ஆளுக்கு ஒரு ட்ரெஸ் முடிஞ்சிடும். சின்ன சின்ன பசங்கன்றதுனால அவங்களுக்கே 2 செட்டு 3 செட்டு ஆயிடும். அந்த மாதிரி அன்னன்னைக்கு நான் சேர்த்துலாம் வைக்க மாட்டேங்க. அன்னன்னைக்கு நான் துணியை வந்து துவைச்சு போட்டுருவேன். காலையிலே பசங்களை அமைச்சிட்டு சமைச்சு காலையிலே அவங்களுக்கு சமைக்கிற பாத்திரத்தெல்லாம் எடுத்து போட்டு கழுவிட்டு உடனே துணியை துவைச்சிடுவேங்க. கையோட ஊற வச்சு துவைச்சிட்டு தான் அப்புறம் வந்து திரும்பி மதியானம் லஞ்சுக்கு வருவேன். நானே லஞ்சுக்கு வந்து சமைச்சு முடிச்சுட்டு அப்புறம் பூ கட்ட உட்காருவேங்க. பூ கட்டிட்டே இருந்தேன்னா அப்புறம் பசங்களை போய் ஈவினிங் கூட்டிட்டு வர்றது, அப்புறம் வந்தவுடனே அவங்களுக்கு குளிப்பாட்டி அவங்களுக்கு திரும்பி சாப்பாடு கொடுத்து டியூஷன்ல இட்டு போய் விடுறது. இந்த மாதிரி தாங்க என்னோட டெய்லி ரொட்டீன் போய். சின்ன சின்ன ஒரு 10 நிமிஷம் வேலை தாங்க ரொம்ப நேரம் இழுக்குது. இப்போ வந்து நான் சமைச்ச உடனே நான் வந்து பாத்திரத்தை விளக்கிடுவேங்க, நான் போட்டு வைக்க மாட்டேன். அதே மாதிரி ஈவினிங் பசங்க கொண்டு வராங்கன்னா உடனே விளக்கிடுவேன். ஒரு 10 நிமிஷம் வேலை தான் நம்மளுக்கு சேர்த்து வச்சோன்னா அது வந்து ரொம்ப நேரம் ஆகுற மாரியே இருக்கும். அந்த மாரி நீங்களும் வேலையை சுருக்கமா செய்யணும்னா, டப்புன்னு சமைக்கிறோமா கையோட எடுத்துட்டு போய் ஒரு 5 நிமிஷம் ஆகும் அதை கழுவுறதுக்கு. கழுவி வச்சுட்டு வேலை முடிஞ்சிருங்க. அதே மாதிரி நம்ம துணி துவைக்கிறோமா, அதை காய வச்சு உடனே அதை எடுத்துட்டு வந்து மடிச்சு வச்சிடணுங்க. நான் அந்த மாரிதான் செய்வேன். அந்த மாதிரி எடுத்துட்டு வந்து மடிச்சு, சில பேர்லாம் வந்து சேர்த்து வச்சு மடிப்பாங்க. நான் அந்த மாதிரி மடிக்க மாட்டேன், மொத்தமா மடிச்சிருவேன். நான் டப்புன்னு ஒரு 10 நிமிஷத்துல முடியிற வேலையை வந்து நம்ம ரொம்ப நாள் கணக்குலோ சரி நேர கணக்குலயோ இழுத்தா அது நம்மளுக்கு தான் வேலை அதிகம். நான் ஈவினிங் 6 மணிக்குள்ளார பூ கட்டி முடிச்சிடும், வீட்டு வேலையை முடிச்சிடும், பசங்களையும் டியூஷன் எடுத்துட்டு போய் விட்டுருவோம். அதோட திரும்பி நைட்டு டின்னருக்கு தாங்க போவேன். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலையை நம்ம இழுத்தனா ரொம்ப நேரம் ஆவற மாதிரியே இருக்கும். ரொம்ப காலையிலேருந்து
காலையில இருந்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நைட்டு அவங்க சாப்பிட்டுட்டு படுக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வேலை இருந்துட்டுதான் இருக்கும். இருந்தாலும் நம்மளுக்கு இடையில கொஞ்சம் கேப் கிடைக்கிறோம்னா நம்ம அப்ப சூட்டோட சூடு ஒரு வேலையை நம்ம செஞ்சிட்டோம்னா நம்ம கொஞ்சம் டைம் மிச்சமாகும். யாரும் சொல்லுவாங்க, லேடிஸ் எல்லாம் வந்து என்ன வேலை, நான் போனதுக்கு அப்புறம் உனக்கு என்ன வேலைன்னு கேட்பாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் காலையில இருந்து அவங்க ஈவினிங் நைட்டு வந்து டின்னர் சாப்பிட்டு படுக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வீட்டுல வேலை தாங்க. ஆனா அது பாக்குறவங்களுக்கு தெரியாது, அது செய்யறவங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி நம்ம கையில தாங்க இருக்கு. நம்ம வேலையை எவ்வளவு சீக்கிரமா முடிக்கணும், எவ்வளவு சுறுசுறுப்பா செய்யணும் அப்படின்றது நம்ம கையில தாங்க இருக்குது. எங்க வீட்டுல 5 பேர் தாங்க. அதுக்கே எல்லாரும் காலையிலே கிளம்பி போயிடுவாங்க. நான் மட்டும்தான் இருப்பேன் வீட்டுல. ஆனா வந்து எனக்கு வந்து காலையில இருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் வீட்டுல வேலை இருக்குங்க. இதுக்கு இடையில நான் பசங்களை கூப்பிட போனோம் வரணும், ஒரு ரேஷன் கடைக்கு போறதா இருந்தாலும் சரி, ஒரு கரண்ட் பில் கட்ட போறதா இருந்தாலும் எல்லாமே நான் தாங்க. இதுக்கு இடையில இந்த டைமே நான் எடுத்து நான் செஞ்சுப்பேன். இந்த மாதிரி நீங்களும் வேலையை எவ்வளவு உங்களால கொஞ்சம் சீக்கிரமா செஞ்சாலும் நம்மளுக்கு கொஞ்சம் டைம். இப்ப நான் பூ கட்டிட்டு பசங்க டியூஷன் கட்டிட்டு போய் விட்டுட்டு வந்தேன்னா எனக்கு ஒரு 2 மணி நேரம் இடையில கேப் கிடைக்குங்க. இதுக்கு இடையிலே நான் முடிச்சிருவேன், எல்லா வேலையுமே முடிச்சிருவேன் நானு. அந்த மாதிரி ஒரு 2 மணி நேரம் கேப் கிடைச்சா கொஞ்ச நேரம் படுத்து எழுந்திருப்பாங்க. இதுக்கு இடையில ரொம்ப முடியாம இருந்தா மட்டும்தான் நான் மதியான நேரத்துல படுப்பேன், இல்லைன்னா நான் படுக்கவே மாட்டேன். எனக்கு வந்து ரெகுலரா வேலை இருந்துட்டே இருக்குங்க, எனக்கு ரெஸ்ட்ன்றதே கிடையாது. லேடிஸா இருக்கிறவங்களுக்கு எல்லா நாளும் எல்லா நேரமும் வேலை இருந்துகிட்டே தாங்க இருக்கும். இதுக்கு இடையில நம்ம கொஞ்சம் வேலையை சுருக்கமா முடிச்சுக்கிட்டா நம்மளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும், இல்லைன்னா வேலை இருந்துகிட்டே தாங்க இருக்கும். வேலைக்கு போற லேடிஸா இருந்தாலும் ஜென்ஸா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நாளாவது ரெஸ்ட் கொடுக்கும். ஆனா நம்மளுக்கு அப்படி கிடையாது. வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வருஷம் 365 நாளும் வேலைதான். இந்த வேலையை எப்படி நம்ம சுருக்கி செய்வது நம்ம கையில தாங்க இருக்கு. கொஞ்சம் நம்மளால முடியாது ஒண்ணும் கிடையாது. கொஞ்சம் சுருக்கி செஞ்சுட்டா நம்மளுக்கும் கொஞ்சம் திருப்தியா இருக்கும், நம்மளுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும். அவ்வளவுதாங்க. ஓகே, பாய். எல்லாரும் அவங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க.